செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்களாக. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சொந்த பலத்துல பராக்கிரமத்துல கிடையாது, அவருடைய ஆவியினாலே ஆகும். இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கோம் அப்படின்னா, அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில அவர் சாட்சி இடுகிறதுனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன்னா ரோமர் 8 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியில அவர் நமக்கு சாட்சி இடுகிறவராய் இருக்கிறார். இப்ப நம்ம வெற்றி அடையணும், சுகம் அடையணும், நம்ம நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் தேவனை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியம். அதாவது நிறைய காரியங்களை கேட்டு இருக்கணும், நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து இருக்கிறோம். அதனால நான் கர்த்தரை நம்புறேன்னு இல்லை, உங்க இருதயத்துல ஆவியானவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்க வேண்டும். இப்ப இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து பார்க்கிறப்ப அவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுகிறது. இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார், தம்முடைய குமாரனையே கொடுத்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு நமக்காக ஜீவபலியா கொடுத்து நம்மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். இவருடைய அன்பு சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த அன்பு நமக்கு விளங்குகிறது. ஆவியானவர் வசனத்தை கொண்டு அவர் நம்முடைய இருதயத்துல வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நம்ம உணர்றது வேற, நம்ம உள்ள இருந்து வர்றது வேற. ஏன்னா இது உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உலக ஞானம். இப்போ நீங்கள் கணக்கு இல்லை ஒரு சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதெல்லாம் செஞ்சு முடித்த உடனே அவங்களுக்கு தெரியுது இதுதான் ரிசல்ட்டுன்னு. அப்போ இங்கே நம்முடைய ஆவியானவர் வசனத்தை கொண்டு இருதயத்தில் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். இது அவரவருடைய இருதயத்துக்குள்ளதான் தெரியும். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதை ஆவியானவர் வசனத்தை கொண்டு ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார். அதை பிடித்து கொண்டுதான் நாம் நன்றாக காரியங்களை செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றியை கொண்டு வரும். இந்த வேத புஸ்தகத்துல உபாகமம் 29வது அதிகாரத்துல 29வது வசனம் மோசே சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அவர்